நான் கொஞ்சம் காட்ட மாட்டாங்க இருப்பேன். சாஃப்ட் பாலிடிக்ஸ்ல வராதுங்க ஐயா. வெரி அக்ரெசிவ். ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் எதிராக யாரையும் நான் விட மாட்டேங்க. ரொம்ப அக்ரெசிவா தான் பேசுவேன். ஸ்மூத்தாலாம் அரசியல் பண்ணவே மாட்டேங்க ஐயா. குடும்ப ஆட்சிக்கு நான் முழுவதும் எதிரி. அதுலயும் மாட்டுக்கிறது எதுவும் இல்லைங்க ஐயா. கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் தாங்க ஐயா. ரஃப் அண்ட் டஃபா இல்லைன்னா தமிழ்நாட்டுல மாற்றம் வராதுங்கம்மா. மாற்றம் வரா. தலையில மிளகா அரைச்சு ஓரத்து உட்கார வச்சிருவான். இதை 70 வருஷமா பார்த்து பார்த்து ஓட்டு போட்டு நம்முடைய கைரேகை தேஞ்சதான் மிச்சம். அதனால இளைஞர்கள் பெரும் நம்பிக்கையோடு வந்திருக்கின்றார்கள் என்றால் எனக்கு தெரியலீங்க. அவர்களுடைய கடைசி நம்பிக்கை இந்த அண்ணாமலை என்று நினைக்கின்றார். பார்க்கிறோம் ரன்லொன்னு பார்த்தோம். 2024 களத்தில் இறங்கி பார்க்கிறோம் ரன்லொன்னு. மாற்றம் இப்ப இல்லை என்றால் எப்பவும் இல்லை என்பதில் உறுதியா இருக்கிறார். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 52 வீடு பட்டா சண்டை போடணுங்க. அதுக்கு நீங்க அதிகாரம் எனக்கு கொடுக்கணும். நம்ம சீஃப் செக்ரட்டரி பிடிச்சி இழுத்துட்டு வந்துடும். ஏன் பட்டா கொடுக்க மாட்டேங்க? நீ மட்டும் பட்டா இருக்கிற கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல 2 லட்சம் ரூபாய் வாடகைக்கு சீஃப் செக்ரட்டரி நீ குடியிருப்ப. என்னுடைய சொந்தங்கள் பட்டா இல்லாம ரோட்ல